ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்க மகன் ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தான். ரொம்ப நல்லா ரெடியாக இருந்தான் அவன். காம்படிஷனுக்கு அவனும் அவன் கூட அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரும் போயிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுடைய மகன் அந்த காம்படிஷனில் தோற்று போனான். அப்போது திரும்ப 2 பேரும் ஒரே வண்டியில் இறங்குறாங்க. இறங்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக அம்மா இவன் பிரபாகர் ஜெயிச்சிட்டான், அம்மா பிரபாகர் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சொன்னான். உடனே அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன்டா வெக்கமா இல்லை உனக்கு? நீ தோற்று போயிட்ட, அதை பற்றி கவலைப்படாமல் அவன் ஜெயிச்சிட்டான்னு சந்தோஷமாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. உடனே அவன் கேட்டான், நான் தோத்தா என்ன, எனக்கு தெரியல, நான் தோத்துட்டேன், அவனுக்கு தெரிஞ்சுது அவன் ஜெயிச்சிட்டான், அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவன் ஜெயிச்சா சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு அவன் சொன்னான். அது ஒரு ரேர் குவாலிட்டி. உண்மையிலே அந்த குவாலிட்டி நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கணும். நம்ம சமூகமாக சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்து அல்லது குழுவாக சேர்ந்து வெற்றிக்காக பாடுபடுகிறதுங்கிறது தான் சரியான தியரி. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோற்று போகணும், நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நாம் நினச்சா அது நமக்கு தோல்வியை தான் கொண்டு வரும். யார் ஜெயிச்சா என்ன, நம்ம குழு ஜெயிக்குதா, நமக்கு தெரிஞ்சவங்க ஜெயிக்கிறாங்களா அல்லது திறமையானவர்கள் ஜெயிக்கிறார்களா, வெற்றி யாருக்கு கிடைத்தாலும் அது கொண்டாடப்பட வேண்டியது தான். நம்ம எதிராளிக்கே வெற்றி கிடைத்தாலும் அது கொண்டாடப்பட வேண்டியது தான். ஏன்னா அந்த வெற்றிக்கு அவங்க ஒரு விலையை கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை நம்ம சாதாரணமாக மதிப்பிட முடியாது. நம்ம தோத்துட்டோங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படலாம், தப்பு கிடையாது. அதே சமயம் நான் தோத்துட்டேன், அவன் எப்படி ஜெயிக்கலாம், அவனை நான் அப்ரிஷியேட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த குழந்தை சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டு. எனக்கு அதுக்கான விஷயங்கள் தெரியலை, நான் தோற்று போனேன். அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தது, அவன் ரொம்ப டேலண்டடாக இருந்தான், அதனால அவன் ஜெயிச்சான் அப்படின்னு அவன் சொன்னான். ஜெயிக்கிறவர்கள் எல்லாரையும், அது நம்முடைய எதிராளியாவே இருந்தாலும், சந்தோஷமா வாழ்த்துறதுக்கும் சந்தோஷமா பார்க்கறதுக்கும் நாம படிச்சுக்குவோம். ஏன்னா வெற்றிகள் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. நம்மளும் போராடி பார்த்துருப்போம். நாமளும் நிறைய இடத்துல வெற்றிகளை பெற்றிருப்போம், நிறைய இடத்துல தோல்விகளை பெற்றிருப்போம். நமக்கு தோல்வியோட வலியும் தெரியும், வெற்றியோட விலையும் தெரியும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தோத்துட்டு வர்றவங்க அவ்வளவு தூரம் அப்செட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அதுக்காக எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவு என்னுடைய முயற்சிகளும் வீணா போயிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் அவங்கக்கிட்ட இருக்கும். அது தோல்வியோட வலி. வெற்றியடைஞ்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கடினமான பாதை பற்றின கதை இருக்கும். அவங்க நிறைய இழப்புகளுக்கு பிறகு, நிறைய வலிகளுக்கு பிறகு, நிறைய அர்ப்பணிப்புகளுக்கு பிறகுதான் அந்த வெற்றியை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஸோ வெற்றிக்கு அவங்க கொடுத்த விலை நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் தோத்துட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்லை, வெற்றி பெறுகிறவர்களை சந்தோஷமாக வாழ்த்தவும் சந்தோஷமாக பார்க்கவும் நாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அது நம்மளை இன்னமும் பண்படுத்தும், நம்ம குணங்களை இன்னமும் பண்படுத்தும், நம்மளை இன்னும் கொஞ்சம் அன்புள்ளவர்களாக ஆக்கும். அன்பு இருந்தால் தான் நம்மளால் எதிராளியை யாருன்னு தெரியலைன்னா கூட அவங்களை வாழ்த்துறதுக்கு நமக்கு மனசு வேணும். அப்படின்னா நமக்கு அன்பு வேணும் இல்லையா? யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சிருக்கான்ப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பான், அவனை கொஞ்சம் நம்ம க்ரீட் பண்ணுவோம், வாழ்த்துவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது அந்த அந்த மனுஷ பண்பை நம்ம எல்லாருமே நமக்குள்ள வளர்த்துக்கணும். எல்லாரையும் சந்தோஷமா பாருங்க. வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். வெற்றிகளை வாழ்த்தும் போது தோல்விகள் நமக்கு பெரிய பாரமா தெரியாது.